கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் ஒரு வசனத்தை கொடுப்பாரானால், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரானால், ஒருவேளை நீங்களே மறந்து போயிருக்கலாம், அல்லது உங்களை சார்ந்தவர்களும் மறந்து போயிருக்கலாம். ஆனாலும் யோசேப்பை உருவாக்கின தேவன், யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்த தேவன், யோசேப்புக்கு கிருபை கொடுத்த தேவன், யோசேப்புக்கு வரங்களை கொடுத்த தேவன் மறக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய வேளை வந்த பொழுது அவனுக்கு ஆணையிட்டு அவனை சிறையிலிருந்து கொண்டு வரும்படி செய்து அரியணையிலே அமரும்படி செய்தார். தேவன் மறக்கவில்லை. பாடுகள் வழியாக போகலாம், கண்ணீர் வழியாக போகலாம், சிறையின் வழியாக போகலாம், பல நிந்தையின் அவமானத்தின் வழியாக போகலாம். மனிதர்கள் மறக்கலாம், அல்லது உங்களை சார்ந்தவர்கள் மறக்கலாம், ஒருவேளை நீங்களும் மறக்கலாம். வேதம் அழகா சொல்கிறது, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னை மறப்பதில்லை என்று ஏசாயா 44:21 சொல்லப்படுகிறது. நம்முடைய கடினமான பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் நாம் போக வேண்டிய பாதையிலும் மனுஷர்கள் எல்லாரும் மறந்தாலும், நாமே நம்மை மறந்தாலும், நம்முடைய பெற்றோரை உற்றார் நம்மை மறந்தாலும், பாடுங்க வழியாக சென்றாலும், பரம வெற்றியை காண காலம் வரும்போது கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். பயங்கரமான குழியிலும் உளையான தூக்கி எடுத்த தேவன், நம்முடைய அடிகள் வழுவாதபடி கண்மலையில் நிறுத்துகிற தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை தூக்கி எடுத்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர பண்ணுவார். May God bless you.